ஸோ ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ண ஒன் பீஸ் வீடியோஸில் நிறைய பேர் ஒரே ஒரு கண்டென்ட்டை மட்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கண்டென்ட் தான் ஈமோடைய அந்த பேரட் தியரி. ஸோ அது எங்கே அப்படின்ற மாதிரி ஒரு 4 பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த 4 பேருக்காக தான் இந்த ஒரு கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி தியரிஸ் எதனா உங்களுக்கு வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த தியரி அப்படின்றது நான் ரெடிட்டில் இருந்து தான் எடுத்தேன். ஸோ நான் சர்ச் பண்ணதில் ரெடிட் தானே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வந்தது. ஸோ அதில் தான் கொஞ்சம் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரீனை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அந்த தியரியோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈமோடைய அந்த ரெசம்பிளன்ஸ், அதாவது அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்குல்ல, அது வந்து பேரட் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நார்மல் பேரட் அண்ட் அப்படியே நம்ம ஈமோடைய அப்பியரன்ஸை பார்க்கலாமா? ஸோ இதுதான் வந்து ஈமோடைய அப்பியரன்ஸ். ஸோ இந்த 2 இமேஜில் கம்பேர் பண்ணதில் என்ன ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஹெட் மட்டும்தான். லைக் நிறைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்குது, பட் இதில் ஃபஸ்ட்டாக வந்து அவங்களுடைய ஹெட் வந்து லிட்டரலாக மேட்ச் ஆகுது. அந்த பேரட்டுடைய ஹெட்டும் நம்ம ஈமோடைய அந்த க்ரௌன் ஃபேஸ் இருக்குல்ல, அதுவும் வந்து லிட்டரலாக கொஞ்சம் மேட்ச் ஆகுது. பட் அதை வச்சு மட்டும் ஈமோ பேரட் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? அண்ட் அதனால் இதுக்கடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீடர் வந்து நம்ம இச்சிரோட கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. ஈமோடைய ட்ரூ ஐடென்டிட்டி ரிவீல் ஆகிறப்ப அவங்களுடைய லிப்ஸ் கொஞ்சம் பாயிண்டியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதாவது லைக் பேரட்டுக்கு எப்படி மவுத் இருக்குமோ அதே மாதிரி ஈமுக்கும் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதில் வந்து லைட்டாக அதை வரைஞ்சுமே காமிச்சிருக்காரு. ஸோ இந்த இடத்துல அதை வரைஞ்சும் காமிச்சிருக்காரு. உங்களுக்கு பார்த்தாலே அது புரியும். இந்த மாதிரி தான் ஈமுடைய லுக் இருக்குமா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வரைஞ்சி காமிச்சிருக்காரு. பட் அதுக்கு இச்ரோட என்ன ஆன்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் படிச்சுட்டு அப்படியே இக்னோர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இச்ரோட இதை நான் இக்னோர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் நம்ம ஈமுடைய அப்பியரன்ஸோ அப்படின்றத நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டோம். ஸோ அதனால் இந்த பாயிண்ட் ஒரு உயிர் கொடுக்காத மாதிரி இருக்குது இந்த தியரிக்கு. அதனால் இச்சிரோட இதை இக்னோர் பண்ண மாதிரி நம்மளும் இதை இக்னோர் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு அடுத்து 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈமோடைய அந்த டெய்ல். ஸோ இந்த ஒரு இமேஜை பாருங்கள். இந்த இமேஜில் வந்து நம்ம ஈமோடைய கிளாத் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதே போல தான் பேரட்ஸுடைய டெய்லும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு இமேஜை வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதே போல் ஈமோட இந்த இமேஜை பாருங்கள். இந்த ஒரு இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெதர்ஸ் மாதிரி தெரியும். அதே போல் அவங்களுடைய நெக்குமே இந்த பேனலில் கொஞ்சம் அந்த பேரட்ஸுடைய நெக் மாதிரி தான் தெரியும். இந்த பேரட்ஸ்லாம் யூஸ்வலாக அதோட கழுதெல்லாம் இப்படி வளைக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த ஒரு இமேஜை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த பேரட்ஸ் கூட நம்ம ஈமுக்கு இந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மூலிமா ஒரு சில கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே போல் பைரட்ஸ்னாலே நம்ம நார்மலாக, அதாவது இப்போ நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்கும்ல, ரியல் வேர்ல்டில் வர இந்த பைரட் ஸ்டோரிஸ்லாம் பார்த்தோம்னா பைரட்ஸ் கிட்டே ஏதாவது ஒரு பெட் இருக்கும் இல்லை, ஒரு மங்கி அப்படி இல்லைனா பேரட் இல்லைனா ஒரு பேர்டு எதனா ஒன்று இருக்கும் இல்லை. அந்த மாதிரி ஈமு கிட்டேயும் ஜாய் பாய் கிட்டேயும் ஒரே மாதிரியான ஒரு பேரட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. யூஸ்வலாக இவங்க 2 பேரும் ஒரு பைரட்டாக இருந்து இவங்க 2 பேர்கிட்டயும் ஒரு பேரட் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தியரியில் சொல்கிறாங்க. இந்த இடத்துல அதை ரெஃபரும் பண்ணுறாங்க பாருங்க. எ காமன் ஸ்டீரியோடைப் ஆர் ரேதர் எ கீ தீம் இஸ் தட் எ பைரட் ஹேஸ் எ பெட் பேரட் ஆன் ஹிஸ் சைடு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து இந்த ஒரு இமேஜையும் ஷோ பண்ணுறாங்க. பட் இதனால தான் ஈமோ பேரட் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தென் இதுக்கடுத்து இவங்களோட 3rd பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈமோடைய ரூம் ரெசம்பிளன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஈமோடைய அப்பியரன்ஸ்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஈமோடைய ரூம் வந்து ஒரு பேர்ட் கேஜ் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை தான் வந்து இந்த ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரூஃப் டாப் வந்து அந்த பேர்ட் கேஜ் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஈமோவை பார்க்குறப்பெல்லாம் இதை நான் நோட்டீஸ் பண்ணலை. பட் இந்த ஒரு தியரியில் இதை பார்க்கும்போது மேபி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. லிட்டரலாக அது ஒரு பேர்ட் கேஜ் மாதிரி தான் அந்த ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்க. அதே போல பேர்ட் கேஜ் அப்படின்றது டோஃப்ளமிங்கோடைய சிக்னேச்சர் எபிலிட்டி அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோஃப்ளமிங்கோ பற்றி இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கா அண்ட் ஈமோ இவங்க 2 பேருக்குள்ளே நடக்க போகிற என் கேமுக்கு நடுவில் ஒரு ப்ரிவியூவாக நம்ம டோஃப்ளமிங்கா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம ட்ரெஸ்ரோஸ் ஆர்க்கை பார்த்துருக்கோம்ல, அந்த ஆர்க்கில் வந்து நம்ம லூஃபி டோஃப்ளமிங்கோ ட்வீட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இடத்துல நம்ம லூஃபி வந்து டோஃப்ளமிங்கோ ட்வீட் பண்ணதை தாண்டி அவரோட கிரியோட சேர்ந்து அந்த பேர்ட் கேஜ் எல்லாத்தையும் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாரு. டிஃபீட்னு சொல்கிறத விட டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டோஃப்ளமிங்கோ தான் ஈமோ. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க. ஸோ டோஃப்ளமிங்கோ தான் ஈமோ அண்ட் அந்த பேர்ட் கேஜ் தான் இந்த ரெட் லைன். ஸோ இந்த ரெட் லைனை வந்து டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி தான் அந்த பேர்ட் கேஜும் வந்து நம்ம லூஃபி டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே போல நம்ம லூஃபி தானே டோஃப்ளமிங்கோ டிஃபீட் பண்ணாரு, அதே போல நம்ம லூஃபி தான் ஈமோயும் டிஃபீட் பண்ற ஒரு கேரக்டரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அந்த ட்ரெஸ் ரோசா ஆர்க்ல வந்து கிங் ரிக்குவுடைய ஃபால்ஸ் ஹிஸ்டரியை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது கிங் ரிக்குவுடைய ஹிஸ்டரி எல்லாத்தையும் வந்து ஃபால்ஸா எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தான் ஈமோ ஃபாலோ பண்றாங்க
அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. லைக் நம்ம டோஃப்ளமிங்கோ எப்படி கிங் ரிக்குவை அவரோட பவர் யூஸ் பண்ணி அவருடைய மக்களை அட்டாக் பண்ண வச்சாரு. லிட்டரலா இந்த ஒரு இடத்துல கிங் ரிக்கு மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கை போயிருக்கும் அண்ட் கிங் ரிக்கு மேல ஒரு ஃபால்ஸான ரெகக்னேஷன் வந்திருக்கும். இப்படிதான் வந்து நம்ம டோஃப்ளமிங்கோ ஒரு ஃபால்ஸான ஹிஸ்டரியை அந்த ட்ரெஸ்ரோசா மக்களுக்கு கொடுத்தாரு. அண்ட் அதே போலதான் ஈமுவும் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த இடத்துல இது ஒரு தியரியா பார்க்காம இது ஒரு ஃபோர் ஷேடோவிங் மூமெண்டா பாருங்க. அண்ட் இந்த ஒரு பாயிண்ட் கொஞ்சம் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் அதே போல இந்த தியரியோட 4வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா டைஸ் வித் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே ஒத்தேலோ அண்ட் டிஸ்னி அலாதீன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஈமோடைய எபிலிட்டி பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த எபிலிட்டி ரீசெண்டா ரிவீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இந்த எபிலிட்டி அப்படின்றது ஒத்தேலோ அப்படின்ற ஒரு போர்ட் கேமை இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம எச்சரோட கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒத்தேலோ அப்படின்றது ஷேக்ஸ்பியரோடைய ஃபேவரட் கேம். இதுல த மெயின் ஆன்டகனிஸ்ட் லகோ அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லகோ அப்படின்ற நேம் எங்க ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னியோட அலாதீன்ல அந்த மெயின் வில்லனான ஜாஃபருக்கு ஒரு பேரட் இருக்கும். அந்த பேரட்டுடைய நேம் தான் லாகோ. அண்ட் ஒரே நேமாக இருக்குல்ல. அண்ட் இதுதான் வந்து அதே போல் அந்த ஜீனி அப்படின்றத பற்றி பேசிட்டு இருக்கோம்ல. இப்போ ரீசெண்டாக வந்து ஒன் பீஸில் நம்ம லூஃபி கிட்ட இருந்து ஜீனி ஃபார்மும் நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். அந்த இமேஜ் இங்கே ஆடும் பண்ணியிருக்காங்க பாருங்க. லிட்டரலாக இந்த ஒரு இடத்துல நிறைய விஷயம் வந்து கனெக்ட் ஆகுது. பட் சடனாக நம்ம எச்சிரோவோட லூஃபி கிட்ட இருந்து ஒரு ஜீனி ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. அண்ட் இப்போ இந்த தியரிலாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஏதாவது ஒரு இடத்துல இந்த பேரட் கனெக்ட் ஆகி இருக்க சான்ஸ் இருக்கு. பட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ வரைக்குமே ஒன் பீஸில் இருந்து இது வரைக்கும் பேரட் பற்றி நம்ம அதிகமாக பார்த்தது கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி எதனா ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம எச்சரோட கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அப்படி எதனா பேரட்ஸ் பற்றி ஹிண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தென் அப்படியே நம்ம இந்த தியரியோட 5th பாயிண்ட் கிட்ட போனோம் அப்படின்னா ஈமு ஜெயின் ஸ்ட்ராட்டை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சீனை தான் இந்த ஒரு இடத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ இதை ஒரு தியரியோட கனெக்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு தியரி இருக்கா. இந்த தியரி என்ன அப்படின்னா த ஸ்ட்ரா ஹேட் வாஸ் ஹியூஜ். அதாவது நம்ம ஸ்ட்ரா ஹேட் வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. ஆனால் ஈமு வந்து ஒரு சின்ன பேரட் அப்படின்றதுனால இங்கே இந்த ஒரு சீனை பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம எச்சரோட சொல்ல வர விஷயம் என்னன்னா நம்ம ஈமு வந்து ஒரு சின்ன பேரட் அப்படின்றது ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. லைக் அந்த ஸ்ட்ராட்டை பெருசாக காமிச்சு அந்த ஸ்ட்ராட்டுக்கு செட் ஆகாத ஒரு சின்ன பேரட்டை அதை பார்க்குற மாதிரி காமிச்சிருக்காரு நம்ம எச்சரோட. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அதை நான் சொல்கிறேன். இதை பற்றி உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை தொடர்ந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஃபர்டரி டி லில்லி. பட் இந்த ஒரு இடத்துல லிலித் அப்படின்ற நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லிலித் அப்படின்னு உடனே வெகாபாங் ஞாபகம் தான் வருது. ஸோ லில்லி அப்படின்ற ஒரு நேம் இருக்குல்ல. இந்த நேமில் ஆல்ரெடி ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ரியல் வேர்ல்டில். ஸோ அப்படி இந்த தியரி கிரியேட்டர் இந்த ஃப்ளவரை பற்றி சர்ச் பண்ணுறப்ப இந்த ஃப்ளவருடைய இன்னொரு நேமாக பேரட் ஃப்ளவர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறது இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நமக்கு காமிச்சிருக்காரு. நீங்களும் இதை பார்க்க முடியும். இதையே இந்த கிரியேட்டர் இப்போ மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈமோ வந்து இந்த ரூம் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்ற ஒரு ரூமில் இருந்து இந்த லில்லியோட போர்ட்ரேட்டை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம இச்சரோட ஒரு பேனலில் நமக்கு காமிச்சிருப்பாரு. அந்த இடத்துல லில்லியை பார்க்குறப்ப விவியை பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு இப்போ தேவையில்லாத கண்டென்ட்டு. பட் இதில் அவர் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா ஈமோ வந்து லில்லியோட பேரட்டாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈமோடைய ரீசெண்ட் டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பீச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், புரியாத மாதிரியே இருக்கும். ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லில்லி எப்படி ஈமு கிட்ட பேச ட்ரை பண்ணாங்களோ அதுதான் இங்கே ஈமு இமிட்டேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணப்படுது. ஸோ இந்த இடத்துல அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஈமு லில்லியோட பேரட் அப்படின்றத அக்செப்ட் பண்ண முடியல. ஆனால் அவங்களுடைய ஸ்பீச் அப்படின்றது லிட்டரலாக பேரட் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மேபி அதை மட்டும் ஒரு அக்செப்ட் பண்ணுற விஷயமா இந்த ஒரு பாயிண்ட்ல நான் சொல்கிறேன். அண்ட் இதை தொடர்ந்து 7th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரெக்யூரிங் அனிமல் தீம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு இமேஜை பாருங்கள். இந்த இமேஜை பார்த்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரா ஹேட்ஸோடைய ஞாபகம் வரும். ஸோ நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் எந்தெந்த அனிமல்ஸை ரெசம்பிளன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எச்சரோட ஒரு ஆர்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. அந்த வகையில் நம்ம இங்கே crocodile, ஃப்ளமிங்கோ, ஸ்னேக், ஷார்க், பேட், ஹாக், பியர் அப்படின்னு நம்ம நிறைய அனிமல்ஸை பார்க்க முடியும். அண்ட் அதே போல் நம்ம லூஃபியை ஒரு மங்கியை வந்து ரெசம்பிள் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஸ்ட்ரா ஹேட்ஸுக்கு ஒரு அனிமல் அப்பியரன்ஸ் கொடுக்குறப்ப நம்ம ஈமுக்கு மேபி எச்சிரோட ஒரு பேரட் அனிமல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதை தான் இந்த ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தாலே தெரியும். தென் ஈமு வந்து இந்த ரெட் லைனுடைய டாப்பில் தானே இருப்பாங்க. ஸோ அந்த ரெட் லைனை இந்த எர்த்தோட ஈக்குவேட்டரை கம்பேர் பண்ணுறாரு இந்த ஒரு கிரியேட்டர். எர்த்தோட ஈக்குவேட்டரில் நம்ம ஒன் பீஸோட ஈக்குவேட்டர் படி அது 2 ஹாஃபாக இருக்கும். ஒன்று வந்து கிராண்ட் லைன், அதே போல் இன்னொன்று வந்து நியூ வேர்ல்டு. அப்படி பேரட்ஸ் வந்து எப்போவுமே இந்த ஈக்குவேட்டரியல் ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் அந்த ஈக்குவேட்டர் ரீஜன்ஸ் கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த கிரியேட்டர். தென் இதை தொடர்ந்து இந்த தியரியுடைய 9th பாயிண்ட் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுடைய லோகோ தான் பேஸ் பண்ணி இந்த கிரியேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த கவர்மெண்ட்டுடைய லோகோ இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட் வந்து பேரட்ஸ் ப்ளே பண்ணுற அந்த டாய் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு இந்த கிரியேட்டர். ஸோ இந்த ஒரு இமேஜில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் யோசிச்சு பாருங்கள் இந்த ஒரு டாய் எப்போ கிரியேட் ஆச்சு அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. பிகாஸ் ஒன் பீஸ் கிரியேட் ஆன டைம்ல இருந்தே இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் சிம்பிள் அப்படின்றது இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த டாய் எப்போ கிரியேட் ஆச்சு அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. ஒருவேளை இந்த டாய் இந்த 2Kல கிரியேட் ஆகி இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக மைனஸ் பாயிண்டாக தான் இருக்கணும்.
பிகாஸ் யோசிச்சு பாருங்கள், பேரட்ஸ் ப்ளே பண்ணுற டாய்லாம் அந்த ஒரு டைமில் யார் கிரியேட் பண்ணியிருப்பான். அதனால இந்த பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. உங்களுக்கு எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதை தொடர்ந்து இந்த தியரியோடைய 10th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்புல் ஓ ஏன்ஷியன்ட் மித். ஸோ இந்த மித்தில் இந்த வேக்குப் கேக்விக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு டீமன் பேர்டு ஒரு மெயின் வில்லனாக இருந்திருக்கு. அண்ட் அந்த வில்லன் வந்து நான் தான் த காட் ஆஃப் சன் அண்ட் மூன் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த இமேஜ். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே நம்ம எச்சிரோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்த ஒரு மித் அப்படின்னு தான் இந்த ஒரு கிரியேட்டர் சொல்கிறாரு. இந்த ஏன்ஷியன்ட் மித்தில் ஹீரோ ட்வின்ஸ் வந்து ஒரு டீமன் மெக்கா கூட ஃபைட் பண்ணுறாங்க. மெக்கா அப்படின்றது உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரு பேரட் ஃபேமிலி தான். ஸோ இந்த டீமன் மெக்கா வந்து crocodile டீமன் அண்ட் எர்த்குவேக் காடுடைய ஃபாதர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் இந்த ஒரு ஸ்டோரியில் crocodile டீமன் அண்ட் எர்த்குவேக் காட் அப்படின்னு 2 கேரக்டர்ஸ் இருந்துருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ஃபாதராக இருந்துக்கிட்டு இந்த மக்காவை வந்து நான் தான் த காட் ஆஃப் சன் அண்ட் மூன் அப்படின்ற மாதிரி ஃபால்ஸாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி டிக்ளேர் பண்ண உடனே அந்த ஹீரோ ட்வின்ஸ் வந்து ஒரு ஸ்லிங் ஷாட் மூலியமா அந்த கேரக்டரை டிஃபீட் பண்ணுறாங்க. லைக் ஊசப் வந்து மற்ற கேரக்டர்ஸை எப்படி ஹண்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி தான். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எனிஸ் லாபி சார்க்கை வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் ஊசப் வந்து அந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுடைய ஃபிளாகை வந்து எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுவார், அதே மாதிரி தான் இந்த ஒரு இடத்துல ஈமுயும் அவர் அட்டாக் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. விச் மீன்ஸ் நம்ம ஈமுக்கு ஃபைனல் ஷாட் கொடுக்க போகிறது ஊசப்பாக இருக்க சான்ஸ் இருக்கு. அப்போ ஊசப்க்கு ஒரு ட்வின் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அதுக்கு இந்த கிரியேட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்வின்ஸ் இந்த ஸ்ட்ராட் கிரீவை பேரலல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் இந்த தியரியுடைய லாஸ்ட் பாயிண்ட்டாக எதுக்கு கோல்டி ராஜர் சிரிச்சார் அப்படின்ற ஒரு மெயின் பாயிண்ட்டை வச்சிருக்காரு. ஸோ இந்த கிரியேட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரட் தான் இந்த வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நானே இப்படி தான் சிரிப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இதை தெரிஞ்சு தான் கோல்டி ராஜரும் இங்கே சிரிச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் அதாவது நானே இருந்தால் கூட அதை தான் நான் பண்ணுவேன். நீங்களா இருந்தால் இந்த ஒரு இடத்துல சிரிப்பீங்களா அப்படின்னா யோசிப்பீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த தியரி கேட்ட ப்ரோ உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மாற்றி வேற எதனா தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா இன்னொரு வீடியோவும் சேர்த்து அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஓவராலாக இந்த தியரியை பார்த்தோம்னா இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு சில டைம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது, எது உண்மையாக இருக்கும் எது பொய்யா இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் நம்ம எது உண்மையாக நடக்கும் அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் மேபி ஏதாவது ஒரு இடத்துல இந்த பேரட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுது. ஸோ எச்சரோட அது உள்ள கொண்டு வராரா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட இந்த ஒரு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.